திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில்தான் தற்பொழுது போதை மருந்து கடத்தல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது என்று எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் தற்பொழுது போராட்டத்தை நடத்தி வருகிறார். திடீர் திருப்பமாக டெல்லி காவல்துறையினர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மேலும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. போதை மருந்து கடத்தலை செய்த 4 பேர்களிடம் இருந்து விசாரணையை தொடங்கிய டெல்லி காவல்துறையினர் சிபிஐ துறையினர் தற்பொழுது திடீர் தகவலையும் வெளியிட்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக்கு நெருங்கிய நண்பர் என்றும் தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிக் அவர்களின் நண்பராக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்களை விசாரணை செய்தால் சில உண்மைகள் கிடைக்கும் என்ற காரணத்தினால் தற்பொழுது ஒட்டுமொத்த டெல்லி காவல்துறை மற்றும் சிபிஐ துறையினரும் தமிழகத்திற்கு படையெடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே சபரீசன் அவர்களின் நிறுவனம் தற்பொழுது முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதில் புதிதாக போதை மருந்து கடத்தல் என்ற வழக்கில் சபரீசன் அவர்கள் சிக்கிவிட்டால் ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்சியை கலைப்பதை தவிர வேறு வழியே இல்லை என்றே நாம் கூறலாம். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததில் இருந்துதான் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி உள்பட போதைப் பொருள் கடத்தல், கொலை, கொள்ளை சம்பவம், சட்டத்திற்கு புறம்பான பண பரிவர்த்தனை போன்றவை எண்ணற்ற ஏராளமான சம்பவங்களை திமுக அரங்கேறி இருக்கிறது. என்னென்ன தவறு செய்ய முடியுமோ அதனை அனைத்தையும் திமுக செய்து வருகிறது என்றும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் அதிலிருந்து தப்பித்து இருக்கிறார்கள். ஆனால் சட்டம் ஒரு நாள் சும்மா விடாது என்பதற்கேற்பதான் டெல்லி காவல்துறையில் கைது செய்யப்பட்ட 4 பேர்கள் கொண்ட கும்பல் தற்பொழுது கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த அராஜகமும் தற்பொழுது கூண்டோடு அழிய போகிறது என்றே நாம் கூறலாம். ஜாபர் சாதிக் அவர்கள் தற்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். ஆனால் அவரது நண்பர் சபரீசன் அவர்களை விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினால் சில உண்மைகள் கிடைக்கும். ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரது மனைவி கிருத்திகா உதயநிதியும் ஜாபர் சாதிக் அவர்களுக்கு நெருக்கமானவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குடும்பத்துடன் டெல்லிக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினால் ஒட்டுமொத்த திமுகவின் ஆட்டமும் முடிந்துவிடும் என்றே நாம் கூறலாம். பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஜாபர் சாதிக் அவர்களுக்கு தலைவனாக சபரீசன் அவர்கள் இருக்கிறாரா? போதைப் பொருள் கடத்தலில் ஜாபர் சாதிக் அவர்கள் மட்டுமல்ல, சபரீசன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரணையின் முடிவில் காவல்துறையினர் கூறும். ஏற்கனவே ஜாபர் சாதிக் அவர்கள் பட தயாரிப்பு நிறுவனங்களையும் சரி, ஹோட்டல்களையும் சரி, திமுகவின் முக்கியமான புள்ளிகளுடன் தான் திறப்பு விழாவை ஏற்படுத்தினார். அனைத்தும் திமுகவிற்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. விசாரணையின் இறுதியில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்படாமல் தப்பி ஓடினாலும் சபரீசன் அவர்கள் விசாரணையில் மழுப்பினால் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார். ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யும் வரை, ஏனென்றால் செந்தில் பாலாஜி அவர்களின் நிலைமையும் தற்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அசோக்குமார் அவர்கள் கைது செய்யப்படாமல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடையாது என்று நீதிபதி கூறுவது போல் சபரீசனின் நிலைமை மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.